அதிமுகவை பழனிசாமி படுபாதாளத்தில் தள்ளிவிட்டதாக குற்றம் சாட்டிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரும் தேர்தலில் அவருக்கு பாடம் புகட்டுவோம் என எச்சரித்துள்ளார். சென்னை புரசைவாக்கத்தில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்டம் வாரியாக நிர்வாகிகளுடன் கருத்துக்களை கேட்ட பிறகு உரையாற்றிய ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி என்ற பெயரை கூறவே வெட்கமாக உள்ளதாக கூறினார். பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆன பிறகு 11 தோல்விகளை கண்டுள்ளதாகவும் அதிமுகவை பழனிசாமி படுபாதாளத்தில் தள்ளிவிட்டதாகவும் அவர் சாடினார். வரும் தேர்தலில் பழனிசாமிக்கு உரிய பாடம் புகட்டுவோம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றதனால் அத்தனையும் தோல்வியடைந்தார். இந்த மாவட்ட இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்றைக்கு தள்ளி வைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்கள் வெறுதி வெறுகி என்ன செய்வதென்றே திக்கிற்காடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றுதான் இங்கு வரலாறு. பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இணைய வேண்டாம் என்ற நிர்வாகிகளின் கருத்தையே தாமும் முன்மொழிவதாக அவர் கூறினார். மேலும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றும் ஓபிஎஸ் தெரிவித்தார். முன்னதாக கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அதிமுக என்ற பூமாலை பழனிசாமியிடம் சிக்கி சின்னாபின்னமாகி வருவதாக சாடினார். எடப்பாடி இல்லாத அதிமுக இருந்தால் நாம் ஒன்றிணைவோம். எடப்பாடி இருக்கும் வரை அதிமுகவில் நாம் இணையம் போவது இல்லை. எடப்பாடியை வீழ்த்துவதுதான் நமது குறிக்கோள். புரட்சித் தலைவர் மனதில் வைத்து சொல்கிறோம், எடப்பாடி என்ற இந்த இயக்கத்திற்கு சம்பந்தம் இல்லை. அதிமுக கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது. அதிமுக என்றால் என்னவென்றே வரலாறு முடியாத ஒரு தற்கொலை எடப்பாடி பழனிசாமி. எந்த சூழலிலும் எடப்பாடி பழனிசாமியிடம் செல்லக்கூடாது என முன்னாள் எம்எல்ஏ குன்னம் ராமச்சந்திரன் மேடையில் பேச கீழே இருந்த நிர்வாகிகள் பழனிசாமி ஒழிக என முழக்கமிட்டனர். யாருடன் கூட்டணி செல்லலாம் என மாவட்டம் வாரியாக கருத்துக்களை கேட்டபோது தான் உட்பட பெரும்பாலானோர் தாவேகாவுக்கு செல்ல விருப்பம் தெரிவித்ததாகவும் அது பற்றி ஓ பன்னீர்செல்வம் முடிவெடுப்பார் என்றும் குன்னம் ராமச்சந்திரன் தெரிவித்தார். என்ன கூட்டணின்னு தான் அவங்க கேட்டாங்க. சில பேர் எடப்பாடியை விட திமுக ஒன்றும் நமக்கு எதிரியாக இப்போ தெரிலன்னு சில பேர் சொன்னாங்க. அதிகப்படியான கருத்து கீழே நான் பேசியிருந்ததில்லை. எழுதி கொடுத்ததில் என்ன கொடுத்தாங்கன்னு தெரில. நான் எழுதி கொடுத்தது அதிமுகவின் அடையாளத்தை இழக்காமல் தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு புத்தியை புகட்டி மீண்டும் அதிமுகவை மீட்க வேண்டும்னு நான் எழுதி கொடுத்தேன். அணிகள் இணைப்புக்கு பழனிசாமியும் ஒத்துவராத நிலையில் ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகம் தாவேகாவில் தஞ்சமடையுமா என்ற சந்தேகம் வலுத்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.